ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவும் உதிரியாக அதே டைமிங்கில் நல்ல டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். சிக்கன், அரிசி இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து ஈக்குவல் அளவில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா காய வச்சுருங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான லவங்கம், பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எடுத்துருக்கிற அரிசி சிக்கனை பொறுத்து தான் நம்ம வெங்காயம், தக்காளி எப்போயுமே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா தண்ணி அரைச்சி நான் இதில் வந்து சேர்த்துட்டேன். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துட்டு எண்ணெயில் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. 2 தக்காளி புளிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிட்டு இதில் லைட்டாக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலா பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, லைட்டாக கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் இது 4ஐயும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பிரியாணி மசாலா அதிகமாக எடுத்துகிட்டு கரம் மசாலாவை கம்மியாக சேர்த்துக்கோங்க. சிக்கன், இந்த மசாலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அரிசி எப்போ எடுத்தாலும் நம்ம அதை வந்து ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அப்படின்னா 1.25 அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். சிக்கன் வேகும்போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு. இது எல்லாம் ஒரு குழம்பு பாத்திரத்துக்கு நமக்கு வரும்பொழுது நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு இந்த ஜீரக சம்பா அரிசியை இதோடு சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். குக்கரை நல்லா மூடிட்டு இன்றைக்கி விசிலே விடாமல் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணால் சூப்பரான சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்லே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சு.